ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு கர்த்தர் உங்களை பார்த்து? நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். வாக்கு கொடுக்கிறவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 11:11 சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. முதல் முறை உங்களை அவர் கை பிடிக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் கை பிடிச்சார் இல்லையா? இன்னைக்கு நேத்து இல்லை, என்னைக்கு நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு உங்க கையை அவர் பிடிச்சிட்டார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க அவரை பிடிச்சீங்களா, அவர் உங்களை பிடிச்சாரா? அவரு தான் உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. அவரு தான் உங்க கைய பிடிச்சிருக்காரு, நீங்க பிடிக்கல. அவருக்கு நல்லா தெரியும் நீங்க பிடிச்சா விட்டுருவீங்க. அந்த கூட்டத்துல சின்ன பையன், சின்ன பையன், அவங்க அப்பா என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறார். பையன் என்ன சொல்றா? அப்பா நான் உங்க கைய பிடிச்சுக்கிறேங்கிறா. அப்பா சொல்றார், கூட்டம் ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால நீ என் கையை பிடிச்சின்னு என்ன பண்ணிடுவ? விட்டுருவேன். நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். என் கையில் இருந்து யார் உன்னை பறித்து கொள்ள முடியாதுன்னு இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாமே அவரு கையில் இருக்கிறீங்க. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்லுங்க, நீங்க பிசாசுடைய கையில் இல்ல, வியாதியின் பிடியில் இல்ல, சாபத்தின் பிடியிலும் இல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க. நீங்க அவரை தெரிஞ்சுக்கல, அவரு தான் உங்களை தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரிஞ்சுக்கல, நான் அவரை தேடல, அவரு தான் என்னை தேடி வந்தாரு, அவரு தான் என் கையை பிடிச்சிருக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க அவர் பொறுப்படுத்துக்கிறார். முழுக்க முழுக்க யார் பொறுப்படுத்துக்கிறா? தேவன் பொறுப்படுத்துக்கிறார். நீங்க விழுந்தாலும் எழுந்தாலும் யார் பொறுப்பு? அவரு தான் பொறுப்பு. இப்படி வைங்க மனசுல. அல்லேலூயா. நீங்க விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் கையில தான் இருக்கிறீங்க. என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், உன்னை விட்டுற மாட்டேன். ஏசாயா 41:9 சொல்லுது பாருங்க, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. மனுஷன் வெறுத்துருவான், மனுஷன் பொய் சொல்லிடுவான், மனுஷன் கைவிட்டுருவான். ஆனா தேவன் அப்படி அல்ல. நீ 1000 மூலக்கீழே விழுந்தாலும் அவர் உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா பொறுப்பு யாரு? உத்தரவாதம் யாரு? அதனால எவ்வளவா நம்மளை நேசிச்சு நம்மளை மறுபடியும் தேடி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிங்க, மார்க் 4:35 41 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். வாசிமா. மார்க் 4:30. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, இன்னொரு வார்த்தை நல்லா கவனிங்க, அக்கறைக்கு போவோம் என்றார். இப்ப இயேசு தம்மோடு கூட இருந்த சீசர்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? வாங்க. என்னது? வாங்க, நம்ம அக்கறைக்கு போவோம்னு சொல்றாரு. எங்க போறோம்? அக்கறைக்கு போறோம். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறோம். அது ஒரு கடல். அந்த கடல்ல கடக்கிறதுக்கு
ஒரு போட் இருந்துச்சு. அந்த போட்டுக்குள்ள இயேசு தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு போறார். வாப்பா, நான் உன்னை கொண்டு போய் என்ன பண்றேன், கரை சேர்க்கிறேன்னு சொல்றார். இல்லையா? உலகங்கிறது ஒரு கடல் மாதிரி. உலகங்கிறதே கடல் மாதிரி. அதுல இருக்கிற போட்டு நாம் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். இயேசு மேல வச்சிருக்கிற விசுவாசம் தான் போட்டு. அந்த விசுவாசமாகிய கப்பல்ல தான் நம்ம பிரயாணம் பண்றோம். அப்போ நம்முடைய இருதயத்துல அவரு தான் என்ன பண்றாரு, வாசம் பண்றாரு. சொல்லுங்கப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டார். எப்படி வந்தாரு? என்னைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கே அவர் உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். இல்லையா? நாம கடவுளை தேடி 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 என்ன பண்ணோம்? ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாள் கழிந்து போயின. தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 கோடியே. ஒரு கூட்டம் ஜோதியை தேடி ஓடிட்டே இருக்குதா. ஜோதினா ஜோதிதான் கடவுள், ஜோதிதான் கடவுளுங்கிற ஐதீகம் எல்லா வேதங்களும் சொல்லுது. இயேசு சொல்றாரு, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி இயேசு. அல்லேலூயா. அந்த மெய்யான ஜோதி யாரு? இயேசு. அவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தாதான் நம்முடைய இருள் வெளிச்சமாகும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாம் நம்ம அவருக்குள்ள வந்தாத்தான் என்னாகு, விடுதலை அடையும். அப்போ அவர் உள்ள வந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார். சொல்லுங்க. ஏன்னா அவரு தான் என்ன பண்ணிருக்கிறார், என்ன தேடி வந்திருக்கிறார். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் அவரை தேடி போகல, அவரு தான் என்ன தேடி வந்திருக்கிறாரு. நான் அவரை தெரிஞ்சுக்கல, அவரு தான் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. அவரு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு. அவர் என்னை ரொம்ப நேசிச்சதுனால என் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பயமுறுத்தி கூப்பிட்டாரா? உங்களை நேசிச்சு கூப்பிட்டார். உங்களை பயமுறுத்தி கூப்பிடல. இப்ப எல்லாமே பயமுறுத்தி தான் பண்ணுது. அப்ப மிரட்டுறது இல்ல. இயேசு உசுரை கொடுத்து என்ன பண்ணார், நம்மள மீட் எடுத்திருக்கிறார். அதனாலதான் இவர் நல்லவர் நான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் கரை சேர்ப்பேன்னு சொல்றாரு. உன்னை பத்திரமா கொண்டு போய் கரை சேர். எத்தனையோ போட்டு மூழ்கிடுச்சு. ஏன்? அந்த போட்ல ஏசு. உங்க போட்ல ஏசு இருக்கிறாரா? நிச்சயமா உங்க போட்டு கரை சேரும், மூழ்கி போகாது. இல்லையா? கடன்ல மூழ்கி போகாது, வியாதியில மூழ்கி போகாது, பிரச்சனையில மூழ்கி போகாது, போராட்டத்துல மூழ்கி போகாது. ஏன்னா வாக்கு பண்ணவர் நம்ம கூடவே இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். சொன்னவர் உண்மையுள்ளவர். அவர் மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயித்தவர். பாவத்தை, சாபத்தை, நோயை, பிசாச, மரணத்தை எல்லாத்தையும் ஜெயித்தவர் சொல்லுகிறார். ஜெய கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளுக்கு சில பலவீனங்கள் இருக்கலாம். கூட இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவரே உங்களை ரெடி பண்ணுவார். உங்க மனசை மட்டும் அவர் பக்கம் திருப்பிடுங்க, வேலை முடிஞ்சிடும். அல்லேலூயா. எதை கொடுக்கணும்? இயேசுநாதருக்கு உங்க மனசு என்ன பண்ணுங்க. என்ன சொல்ல போறீங்க? என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க. நீங்க ஒருத்தர் உங்களுக்காக உயிரையே கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு வாக்கு பண்றீங்க, என் கூடவே இருக்கிறேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாரா? 366 முறை வந்திருக்குது பயங்கர வார்த்தை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்ன பண்றான்? பயப்படுறான். ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பயப்படுறமே இல்லையா? பயமுறுத்திட்டே இருக்குது. ஆனா ஏசு என்ன சொல்றாரு? அதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்டா, ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தோக்க விட மாட்டேன், நீ மூழ்கி போக விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் என்ன செய்யணும்? மனசார கும்பிடணும். எப்படிங்க கும்பிடுறது இயேசுநாதர? எப்படி கும்பிடுறது இயேசுநாதர? இயேசுநாதரை கும்பிடுறது ரொம்ப ஈஸி. இயேசுநாதர் எப்படி கும்பிடுறது?
ஒரு பாட்டு பாடினீங்கன்னா போதும். இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளோ. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உங்க இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் அவர் மேல் இருக்கும். இங்க பாருங்க என்ன சொன்னாரு இயேசு? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா நீ மாத்திரம் பிரயாணம் பண்றது இல்லை, இந்த உலகத்துல நீ மாத்திரம் பிரயாணம் பண்றதுல கூட அவர் இருக்கிறேங்கிறார். கூட நான் இருக்கிறேன், நான் கொண்டு போய் என்ன பண்றேன்? உன்னை கரை சேர்க்கிறேன். இப்ப இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல பாருங்க என்னென்னலாம் நடக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. கடல்ல என்ன நடக்குதான்? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகுல இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படகும் அவரோடு கூட்டு இருந்துச்சு. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இயேசுநாதர் கூட இருக்கிறாரு, அவங்களோட தான் இருக்கிறாரு. அவங்க பிரயாணம் போறாங்க. ஆனா புயல் அடிக்குது. என்ன அடிக்குது? இந்த புயல் யார் கொண்டு வந்தது? அடுத்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா பிசாசு. ஏன்னா இவர் அந்த கடலை கடந்து அக்கறைக்கு போய் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். ஒரு மனுஷன் என்ன பண்ணோன்னு விடுதலை ஆக்கும். அந்த பிசாசு என்ன பண்ணுது? தடுக்குது. அவர் வந்தாருன்னா அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடும். அவர் முன்னாடி நிற்க முடியாது பிசாசால. அதனால என்ன பண்றான்? எப்படியாவது புயலை காற்றை அனுப்பிச்சு என்ன பண்ணிடணும்னு தடுத்துடணும்னு நினைச்சான். நடக்குமா? அது நடக்காது. அல்லேலூயா. அப்ப புயலும் காற்றும் மோதுது. இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா? இந்த பிரயாணம் போகிறோம் இல்லையா? இந்த பிரயாணத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்ம மேல தாக்கும். அல்லேலூயா. தாக்கினாலும் நம்ம போட்டு மூழ்காது. அதுதான் அல்லேலூயா. கிளைமேக்ஸ் என்னது? நம்மளுக்கு ஒரு சேதமும் வராது. வசனம் என்ன சொல்லுது? அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கொரோனா வந்துச்சா? எல்லா பக்கம் வந்துச்சு. எல்லாத்தையும் தாக்குச்சா? எல்லாத்தையும் அது தாக்குச்சு. ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன்னா நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ காத்தடிக்கிறதும் புயல் அடிக்கிறதும் போராட்டம் பிரச்சனைகள் வர்றதும் நார்மல், சகஜம். ஆனா அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதுங்கிறதா நிஜம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கண்டிப்பா நம்ம கரை சேருவோம்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? கரை சேருவோம்னு சொல்லிட்டாரா? கூட இருந்தவங்க கிட்ட இவனுங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இவங்க ஜெபம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யார் மேல? ஆண்டவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை காத்துல விட்டுட்டாங்க. ஆண்டவர் எடுத்த வாக்கு தத்தம் என்ன? கண்டிப்பா உன்னை நான் பண்ணுவேன், கரை சேர்ப்பேன்னு இவரு தான் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறது யாரு? இவனுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. இவர் தான் வாண்டடா கூப்பிட்டு போறாரு. விட்டுருவாரா? அப்படி விட்டாருன்னா அவர் பேர் கெட்டு போயிரு. அல்லேலூயா. அப்புறம் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் சொல்ல முடியாது. அவர் பெரியவர், அவர் வல்லவர், நாம் ஆராதிக்க முடியாது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம். நாம் ஒரு சில நேரத்தில் அப்படித்தான் என்ன பண்ணிடுறோம்? ஜெபத்தை கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை மறந்தார். அப்படியா? வாசிங்க ஏசாயா 49 அதிகாரம் 14வது வசனத்துல 14, 15, 16. 49, 14, 15, 16. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள்.
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாதோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சீயோன்னா சபை, சீயோன்னா அவரை நம்பிட்டு இருக்கிற ஜனம். அது என்ன சொல்லுது? பிரச்சனையை பார்த்துட்டு, போராட்டத்தை பார்த்துட்டு, கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? கை விட்டுட்டாரு அப்படின்னு புலம்புது. அப்ப புலம்பும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? பெத்த பச்சை குழந்தைய தன் தாய் மறப்பாளா? பால் கொடுக்கறதுக்கு மறப்பாளா? மறக்க மாட்டா. அவளே ஒரு வேளை மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறார். இல்லையா? ஒரு தாய் தான் குழந்தை எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பா கையில. அவர் சொல்றாரு, எப்பொழுதும் என் கையில் உன்னை வச்சு ஏந்திட்டு இருக்கிறேங்கிறார். என் உள்ளங்கையில் உன்னை நான் செதுக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அவர் கையில தான் நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. நான் யாரு கையில தெரியுமா? கர்த்தருடைய கையில. அல்லேலூயா. அவருடைய கையில இருந்து என்ன யாரு பறித்து கொள்ள முடியாது. சொல்றீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லணும். இவங்க அப்படி சொல்லல. எப்படி சொன்னாங்க? ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா எங்களை கை விட்டுட்டீங்களே? அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் விழுந்தாலும் விழுந்தாலும் உங்க கையில தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சேதம் வராது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாதுன்னு நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சொல்லணும். பாருங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு. அவர் எழுந்து காற்றை அதட்டி பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அமைதல் உண்டாயிற்று. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் இவங்க புலம்புனாங்க, ஏன் அந்த பிரச்சனையில அவங்களால சமாளிக்க முடியலன்னா, ரெண்டு விஷயத்த அவங்க விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. ஒண்ணு, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை விட்டுட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தாவே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம். எப்படி? உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம். ஆனா ஏசு ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? கூப்பிடும் போது வாங்க நாம போவோம்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாமன்னு ஏசு பேசினாரு. இவனுக்கு என்ன பேசுறாங்க? நீங்க உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க மடிஞ்சு போறோம் அப்படின்னா பிரிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஏசு நாம போவோம்னு சொன்னாரு. இவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கவலை. பிரிச்சுட்டாங்க. தேவன் வேற, நாங்க வேற அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன? தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்க கூடவே தான் இருப்பார். நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உங்க கூடவே இருப்பார். நீங்க எங்க போனாலும் உங்க கூட தான் வர்றாரு. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? நீங்க ஒரு பாவமே செய்யறதுக்கு நீங்க அங்க போனீங்கன்னா அவர் உங்க கூட தான் வர்றாரு. என்ன பண்றது? அந்த நாதத்தை பிடிச்சிட்டு நிற்பார், வேதனைப்படுவார். லேலூயா, லேலூயா. இருக்கீங்களா? அந்த நாதத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு? ஏன்னா வாக்கு பண்ணிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு உணர்வு வந்துச்சுன்னா பாவத்துக்கு நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. பயம் வரும். அதனாலதான் யோசேப் சொன்னார். என்ன சொன்னாரு? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா அவர் 24 hours அவருடைய கண்ணு என் மேலேயே விழுந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னாரு. அல்லேலூயா. இந்த உணர்வோடு இருக்கணும். இவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஏசு கூடவே இருந்தார். ஏசு என்ன பண்ணாரு? கூடவே இருந்தார். வாக்கு கொடுத்துருந்தாரு, கரை சேர்ப்பேன்னு. இவங்க என்ன பண்றாங்க? பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க. என்ன பண்றாங்க? அப்ப தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, வாக்கு கொடுத்தவரை விட்டுட்டாங்க. ரெண்டாவது, அவர் யாருங்கிற அறிவு அவங்களுக்கு எல்லாம் போச்சு. அவர் யாருங்கிற அறிவு
வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு உங்களுக்கு இல்லை, நாலேஜ் இல்லை. வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காத்தை படைச்சது யாரு? கடலை படைச்சது யாரு? அவருதான். அல்லேலூயா. அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை. காத்துக்கு கடலுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த காத்தை படைச்சவர் அவரு தான், இந்த கடலை படைச்சவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க சொன்னா நான் கேட்பேன்னு கீழ்ப்படிஞ்சது. அவங்க கீழ்ப்படிஞ்சது, காற்றும் கடலும் கீழ்ப்படிஞ்சது. ஆனா இவனுக்கு கீழ்ப்படியில. இல்லையா? இப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? உங்க போட்ல அவர் ஏறிட்டார். சந்தோஷமா கையை பிடிச்சி சொல்லுங்க, என் போட்ல அவர் ஏறிட்டாரு. கண்டிப்பா கரை சேருவோம், கண்டிப்பா கரை சேருவோம். இந்த புயல்ல மாட்டிக்க மாட்டோம். இந்த போராட்டத்துல நம்ம மாட்டி மூழ்கி போக மாட்டோம். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு. இந்த உணர்வோடு இருப்பீங்களா? இந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா எந்த புயலும் உங்களை சேதப்படுத்தா. இல்லையா? எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த போராட்டமும் உங்களை ஜெயிக்காது. நீங்க அதை ஜெயிச்சிருவீங்க. இல்லையா? நான் கூடவே இருக்கிற உன்னை கண்டிப்பா நான் கரை சேர்ப்பேன். கர்த்தர் கொடுக்குற வாக்கு என்ன? போட்டு கரை சேர்ந்ததா? கரை சேர்ந்தது. அல்லேலூயா. அவங்க அக்கறை வந்தாங்க, அக்கறை பட்டுட்டாங்க. அப்போ உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால நீங்க உங்க மனசை அவர் பக்கம் திருப்பிடுங்க. திருப்புவீங்களா? இப்போ இருக்கிற நிலைமையில் நாம் இருக்க மாட்டோம். இதை விட டாப்ல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள். அதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் உங்களை தேடி தேடி வர்றார். ஏன்? கீழான நிலைமையிலிருந்து மேலான நிலைமைக்கு கொண்டு போய் வச்சு அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரா?